நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது சலார். ஏற்கனவே பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம சேனலில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த படத்தோடைய என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபாஸ் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் டைரக்ட் பண்ணது பிரசாந்த் நீல். இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படம் எடுத்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு டைரக்டர். அவருடைய அடுத்த படம் அப்படின்றனால நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. ஸோ படம் நேத்திக்கு இந்த படத்தை தேட்டரில் வெளியிட்டிருக்காங்க. நேத்திக்கு டிசம்பர் 22 இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ஒரு ஃப்ரெண்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில காரணத்தினால அந்த ஊரை விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டில் அம்மாவை கூட்டிகிட்டு வெளியூருக்கு வந்துட்டாங்க. இவங்க வெளியூரில் வந்ததுக்கப்புறம் இப்போ 2017 அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான் சலார் படத்துடைய மொத்த கதை. ஆனால் அவருடைய ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவர், என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி படத்தோட மீதி கதையில் கொடுத்துருப்பாங்க. யாராலும் எதிர்க்க முடியாமதாங்க. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது பிரபாஸ் அவருடைய ஃபேன்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரீட்டான மூவி. அவருடைய ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ் தெரிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பேசும்போது ஸ்மூத்தாக அப்படியே போகும். அம்மா சென்டிமெண்ட், அம்மாக்காக இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி களத்தில் நம்ம பிரபாஸ் மாஸாக ஃபைட் பண்ணுவார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மாதம் ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஒரு மாசான சீனை ப்ராப்பரான ஒரு இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் வச்சிருக்காரு. பிரபாஸ்க்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரபாஸ்க்காக இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்தது பிருத்திவிராஜ் அவருடைய ரோல் நல்லா இருக்குது இந்த படத்தில். ஒரு ஸ்மூத்தான ஒரு எந்த விதமான மாசும் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிரபாஸ்க்கு வெயிட்டான சீன்ஸ்லாம் கொடுத்து அண்ட் கிளைமேக்ஸும் அடுத்த பார்ட் 2க்கு ஹைப் கொடுக்குற அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் சுத்தியாசன் இன்னொருத்தர் கூட சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ணும்போது கதை கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரோல் செகண்ட் ஹாஃபில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டீச்சராக ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த இடத்துல பிரபாஸோட அம்மா இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா பாடல் மாதிரி ஒரு பிஜிஎம் அந்த மாதிரி பாடல்லாம் கொடுத்தது அது நல்லா இருந்தது. தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு தேசத்தில் புவன் கவுடா அப்படின்றவர் இந்த படத்தை சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான ஷார்ட்லாம் வச்சு ப்ராப்பராக ஒரு படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக சினிமோட்டோகிராஃபி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குறை சொல்லாத அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் படத்தை எடிட் பண்ணது உஜ்வல் குல்ஹார்னி அப்படின்றவர் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இவங்க எடிட் பண்ணதாகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, சிஜி இது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பிரபாஸுடைய ஃபைட் சீன் அந்த சீன் ப்ராப்பராக ஒரு இடத்துல நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஃபைட்டிங் சீன் இது எல்லாமே சூப்பராக விஎஃப்எக்ஸ், சிஜி, எடிட்டிங் இந்த ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பொதுவாக பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் படத்துல அவருடைய கலர் டோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு கலர் டோனில் பிரசாந்த் நீல் படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டு பிரபாஸ்க்குன்னு ஒரு வெயிட்டான ஃபைட் சீன் வச்சு நல்லா இன்டர்வல் வரைக்கும் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தாங்க. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. கடியத்துக்காகவும் அரியாசனத்துக்காக ரவி பஸ்ரூர் அப்படின்றவர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு பிஜிஎம் தரமான ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பிஜிஎம்மை தாண்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் அந்த சைடு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே காது கிளியர் அளவுக்கு அவ்வளோ பங்கமாக சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கேஜிஎஃப் படத்துலேயே நல்லா சவுண்ட் எஃபெக்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் படம் ஒரு நல்ல ஒரு ஹைப்பாக படம் ஓடிடியில் பார்த்ததாகட்டும், வீட்டில் பார்த்தவங்க நிறைய பேர் தேட்டரில் வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தார் கேஜிஎஃப் சாப்டர் 2. அதே மாதிரியே நம்ம சலார் படத்தையும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் 2க்கான ஹைப்பை கரெக்டாக அவர் பிரசாந்த் நீல் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. கூட்டு வந்திருக்காங்க. எப்பயே கேட்டுக்கிட்டு 700 பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. யார் வரா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது.
அண்ட் படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பேசும்போது அகெயின் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லும். செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் டேக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து செகண்ட் ஆஃப் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்மே லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகல. செகண்ட் ஆஃப் தான் போர் அடிக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அண்ட் பிருத்திவிராஜ் சீன் வந்து மேபி பார்ட் 2ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, அது பொறுத்து வந்து பார்ப்போம். பிருத்திவிராஜோட ரோலையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் படம் கேட்டிங்கன்னா படம் வந்து நல்லாயிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம்.